ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூக்கில் வந்து கம்ப்ளீட்டாக லிங்கிங் பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். லிங்கிங்னா இப்போ ஒரு நோடோட பேராமீட்டர் வந்து இன்னொரு நோடோட பேராமீட்டரோட எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஸ்கேலுன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற நோடில் ஸ்கேலுன்னு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற நோடோட ஸ்கேலோட ப்ராப்பர்ட்டி இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேலுன்னு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நோடில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து லிங்க் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போனால் இப்போ கான்ஸ்டன்ட்னு போனீங்கன்னா கலர் சேனல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரு கான்ஸ்டன்ட்டில் இருக்கிற கலர் வந்து இன்னொரு கான்ஸ்டன்ட்டில் இருக்கிற கலரோட மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நம்ம லிங்கிங் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ எதுக்கு நான் பேசிக்ஸ்னு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். லிங்கிங் வச்சு என்ன சொல்கிறது, இந்த லிங்கிங்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிஸ்மோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே ஓன் கிஸ்மோ ரெடி பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட ஒரு பேசிக் தான் அது. ஏன்னா எடுத்தோடனே கிஸ்மோ போடுற மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக பேசிக் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 3 கான்ஸ்டன்ட்டும் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நியூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நோடு எந்த பேராமீட்டர் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஸ்கியூ எக்ஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அதில் போயிட்டு இப்போ அதில் பாருங்கள், அதில் தான் செலெக்ஷன் இருக்குது. நான் கீபோர்டில் வந்து நான் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேனல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் 3.skew(x). இதுதான் வந்து இந்த பேராமீட்டரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இப்போ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா transform 3.translate.x. இதுவே வந்து இதுக்கு வந்து transform 3.translate.y-ன்னு இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணி 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. இப்போ இதுவே transform 1ன்னு இருக்குல்ல, இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா transform 1.skew.xன்னு இருக்கும். சரிதா? transform 1.skew.xன்னு இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நியூக்கில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டருக்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வச்சு தான் வந்து நியூக் வந்து அந்த ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இன்னும் நீங்கள் ஃபர்தராக வந்து இப்போ நியூக்கில் வந்து நம்ம ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண முடியும், பைத்தான் ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக இதோட யூஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம அதையும் தான் பண்ண தான் போகிறோம் நம்மளோட சேனலில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ இந்த மாதிரி சொன்னாலும் இப்போ ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குன்னு சொன்னால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேலோட பேராமீட்டர் இருக்குது. இது ஆப்வியஸாக என்ன இருக்குன்னா transform 1.scale அப்படின்னு இருக்கும். transform 1.scaleன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேல்யூ வந்து நான் இதில் போட போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போது transform 1.scale. ஓகேவா? பார்த்தீங்களா? நீங்கள் ப்ராப்பராக அந்த பேராமீட்டரோட வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதில் கீழே ரிசல்ட்டு வந்துடும். இப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு இப்போ இதில் வந்து நான் இப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் அதே வேல்யூ தான் வரும். சரிங்க. சரி பாருங்கள், இதில் 6 இருக்கா? நான் இங்கே என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். பட் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்காக போகலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது மூவ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மோட செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மூவ் ஆகக்கூடாது. 0.5% பாதி தான் மூவ் ஆகணும். இதில் மூவ் பண்ணுறதோட அதில் பாதி தான் மூவ் ஆகணும். அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக டிவைடட் 2 முடிஞ்சிருச்சு. இப்படி தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2.1 இருக்கும், இதில் வந்து 1.5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த பேராமீட்டர் இருக்க வேல்யூ எப்படி வேணாலும் நம்ம லிங்க் பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டில் வந்து இப்போ 4 சேனல் இருக்கா? ஸோ எந்த சேனலோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் காப்பி பண்ணினாலுமே அங்கே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேராமீட்டரோட வேல்யூ வந்துடும். கான்ஸ்டன்ட் 1.color(b) இருக்கா? ஸோ இப்போ நான் இதில் போய்ட்டு நான் இதில் போடுறேன், கான்ஸ்டன்ட் 2ல் போடுறேன். constant 1.color.b. ஓகே, ஸோ இதில் போட்டேன் கான்ஸ்டன்ட் 1 color b-ன்னு போட்டேன். இப்போது இதில் பாருங்கள், நான் இப்போ இதில் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கேயும் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வேல்யூஸ் இந்த மாதிரி நம்ம எந்த பேராமீட்டர் இருக்கிற வேல்யூ எந்த பேராமீட்டர் வேணாலும் நம்ம லிங்க் பண்ணலாம். ஓகே, நான் அந்த மாதிரி இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, நான் இருக்கிற நோடு வச்சு ஒர்க் பண்ண போகிறேன், இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ தான் கிஸ்மோலாம் சொன்னல, இப்போ நீங்கள் ஒரு சில கிஸ்மோலாம் பார்த்துருப்பீங்க, டேஸ்கிரைனு,
அப்படி இல்லைனா எஃப்கிரெயினுக்கு நிறைய கிஸ்மோஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், இல்லை கார்ட்டூன் ட்ராக் இந்த மாதிரி நிறைய கிஸ்மோஸ் இருக்கும், ப்ரீபில் கிஸ்மோஸ் இருக்கும். அது எல்லாமே நம்மள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான். ஒரு இந்த மாதிரி செட் ஆஃப் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குரூப் பண்ணி அதுக்குள்ளேருந்து ரெடி பண்ணுறது தான் கிஸ்மோஸ் எல்லாமே. ஸோ அந்த கிஸ்மோஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிங்கிங் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம கஸ்டம் நாப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கஸ்டம் நாப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லிங்கிங் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு பேராமீட்டரில் வேல்யூ எடுத்து இன்னொரு பேராமீட்டரில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோ நிறைய நம்ம பார்க்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி எல்லாம் கண்டிப்பாக என் மேலே கோவத்தில் தான் இருப்பீங்க. நியூக் ட்ராக்கிங் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது கொஞ்சம் பெரிய கிளாஸாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, நியூக் ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் பெருசாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ராக்கிங்குமே பாயிண்ட் ட்ராக்லேருந்து பிளானர் ட்ராக்கர்லேருந்து கேமரா ட்ராக்கர்லேருந்து அந்த கேமரா ட்ராக்கர்லேயே நிறைய அட்வான்ஸ்டான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி 1 or 2 hour அந்த அவ்வளோ லென்த்தாக வரும். ஸோ அது ஒர்க் போயிட்டுருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் எண்டுக்குள்ளே அப்படின்னா அடுத்த வாரம் எண்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.